ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரசல் தமிழ். வீடியோ ஸ்டார்ட் பண்ணோன்னு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி WWE பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கோடி ரூட்ஸ் அண்ட் செத் ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரில் பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாங்க. ஆமாம் கைஸ், கிரேசன் வாலர் எஃபெக்ட் ஷோவில் கிரேசன் வாலர் பார்த்தீங்கன்னா கோடி ரூட்ஸ் அண்டு செத் ராலன்ஸை பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கிரேசன் வாலரை பற்றி தான் தெரியுமே நம்மளுக்கு. அவர் ஏடாகூடமாக ஏதோ பண்ணி கோடிக்கிட்டையும் செத்துக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஏதோ அடி வாங்க போகிறாரு, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே ராக் அண்ட் ரோமன் ரெயின்ஸை பற்றி பேசலாம். இப்போ ஒரு ரூமராக ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. ரோமன் ரெயின்ஸ் ராக் வர்சஸ் செத் ராலன்ஸ் கோடி ரூட்ஸுக்கான ஒரு டேக் டீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் நடக்கிற மாதிரி இப்போ ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம நியூஸ் கிடச்சா சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிக் ஆல்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸை சொல்லியிருக்காரு. ஷார்ட்ஸிக்கு இந்த மாதிரி இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்துட்டு எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச் ட்ரிஸ்னி ஸ்டேட்டஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் மோத வேண்டியது. பட்டு அவங்களுக்கு இன்ஜுரி ஆனதுனால பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு பதிலாக ஒருத்தங்களை ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ஃபா ஃபேப்ரி பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. காய்ஸ், இது ஒரு சும்மா ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஸோ இந்த வருஷம் ரெசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா யார் அவங்க டைட்டிலை ரிட்டைன் பண்ணுவாங்க? ஸோ ரியா ரிஃப்லியா, ரோமன் ரெயின்ஸா, லோகன் பாலா அல்லது நம்ம குந்தரா? ஸோ உங்களுக்கு யார் இந்த வருஷம் டைட்டிலை ரிட்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிட்டு போங்க. காய்ஸ், அடுத்த வருஷம் ரெசல்மேனியா பார்த்தீங்கன்னா மினியாபோலிஸில் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்காமா, ஒரு டாக் போயிட்டுருக்கு. என்னென்னா லாஸ் வேகாஸில் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரெசல்மேனியாவை பார்த்தீங்கன்னா வைக்கலாங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் அண்ட் ட்ரூ மெக்கன்டையரோட கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பயர் ஆக போகுது. ஸோ இன்னுமே அவங்க கான்ட்ராக்ட் ரீசைன் பண்ணலை. ஸோ இப்போதைக்கு இன்னொரு நியூஸ் என்னென்னா, செத் ராலன்ஸும் ட்ரூ மெக்கன்டையரும் தான் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் சாம்பியன்ஷிப் மேட்ச் மோத போகிறாங்க. ட்ரூ மெக்கன்டையர் எலிமினேஷன் சாம்பரை வின் பண்ணி செத் ராலன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்காக மோத போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. இப்போதைக்கு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ரீசைன் பண்ணலை. ஸோ பார்ப்போம் ரீசைன் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனாய் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா 39 ரெசல்மேனியா இது வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ இவ்வளோ ரெசல்மேனியாவில் 15 ரெசல்மேனியா பார்த்தீங்கன்னா அனாய் ஃபேமிலி மெயின் ஈவெண்ட் பண்ணியிருக்காங்களாமா. ராக்கு, ரோமன் ரெயின்ஸு, யோகோசோனா, ஊசோஸ் இன்க்ளூடிங் யூசோஸ் இவங்களாம் பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ பாதிக்கு பாதி சொல்ல முடியாது, பட்டு அதிகபட்சம் மெயின் ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அனாய் ஃபேமிலி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இதை நான் ட்விட்டரில் பார்த்தேன். ஸோ அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் கைஸ். இந்த வாரம் நடந்த ராலை பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன், ராக்குக்கிட்டேயும் ரோமன்கிட்டே இருந்து நான் உனக்கு ஷீல்டாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பார். அதுக்கப்புறம் நீ இந்த ஸ்டோரியை முடிக்கணும், எனக்காக, உங்கள் அப்பாவுக்காக, இங்கே இருக்கிற ஃபேன்ஸுக்காக, யூ ஹாவ் டு ஃபினிஷ் த ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி செத் ராலன்ஸ் கோடி ரூட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பார். ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம் போயிட்டுருக்குன்னா, ரெசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா கோடி ரூட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக செத் ராலன்ஸ் திரும்பிடுவார். ஸோ அவரை பிட்ரேல் பண்ணி அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் ஜெயிக்கிற மாதிரி இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ராக் திரும்பிடுவார். ஸோ அதனால் கோடி ரூட்ஸ் நியூ சாம்பியன் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் போயிட்டுருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் கோடி ரூட்ஸ் அட்டாக் பண்ணி ரோமன் வின் பண்ணிடுவார். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கோடிக்கும் செத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூடு ஃபியூடு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேபி இது ரூமராக தான் சொல்லப்படுது, இந்த மாதிரி நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் கைஸ். ஸோ ஆனால் இந்த ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட் பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்க போகுது, அது மட்டும் கன்ஃபார்ம். மேபி யாரோ ஒருத்தங்க பிட்ரேல் பண்ணலாம், என்ன நடக்கும்னே தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். அது மட்டும் இல்லாமல் செத் ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூடில் இன்வால்வ் ஆகுறாரு. ஸோ ரெசல்மேனியாவில் எப்படி மேட்ச் இருக்க போது, செத் ராலன்ஸ்க்கும்
ராக்குக்கும் மேபி மேட்ச் இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்படுது. இல்லைனா ஏதோ நான் சொன்ன மாதிரி இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி டேக் டீம் மேட்சாக இருக்குமா? ஸோ அதை வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் செத் ராலின்ஸும் இந்த ஃபியூடில் வந்துட்டு பயங்கரமாக இன்வால்வ் ஆகியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ராக் வந்துட்டு ஏதோ ஒரு ரெசில்மேனியாவில் ஒரு மேட்சோ அல்லது வேறு ஏதோ சம்பவமோ கண்டிப்பாக ரெசில்மேனியாவில் அவருக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் இருக்குது. ஸோ நம்ம பார்க்கலாம், அப்டேட் கிடச்சா நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ நம்ம சேனலில் ரெஸ்லிங் பற்றின அப்டேட் வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.